வரலாற்று பின்னணியில் பல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்குள்ளாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர். உங்கள் நினைவாக விழுந்து இம்மண்ணில் நிற்கும் நினைவு துணிக்கு இப்போது மலர்களால் அஞ்சலி செய்கிறோம். தம் உறவுகளை இம்மண்ணில் இழந்திட்ட சொந்தங்களும் ஒன்றாக வாழ்ந்த என் தேச உறவுகளும் தமிழின படுகொலையின் அவலமுணர்ந்து அஞ்சலிக்க வந்தோரும் இப்போது மலரஞ்சலி செய்வார்கள். இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழித்தும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக தற்போதும் முள்ளிவாய்க்காலில் காத்திருக்கின்றனர் என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் செயலாளர் ஆக்னஸ் கலாமாட் தெரிவித்துள்ளார். 2009 மே 18ஆம் தேதியன்று இலங்கையின் உள்ளக போர் நிறைவடைந்து முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் பெருமளவான பொதுமக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு 15 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் கலாமாட் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கு கருத்து வெளியிடுகையில் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் கலாமாட் தெரிவிக்கையில், இலங்கையில் 3 தசாப்த காலமாக நிலவிய ஆயுதம் தாங்கிய உள்ளக போரில் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிய இலங்கையை அதிகார தரப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் இணைந்த கவனஈனமான செயற்பாட்டை இன்றைய வருட பூர்த்தி நினைவூட்டுகின்றது. 15 வருடங்களுக்கு முன்னர் யுத்தத்தின் இறுதி நாட்களில் உயிரிழந்த பெருமளவான அப்பாவி பொதுமக்கள் உயிர் நீத்த பகுதியில் இன்று நாம் மிகவும் துயரத்துடன் நிற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முன்னதாக யுத்தத்தின் போது தாம் இழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தமிழ் சமூகத்தார் முன்னெடுத்திருந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் கைதுகள், பலவந்தமாக தடுத்து வைப்புகள் மற்றும் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை பரப்பி இருந்தமை போன்ற நினைவுகூரலை தடுக்கும் வகையிலான சம்பவங்களை நாம் அவதானித்திருந்தோம். உயிர் நீத்தவர்களை நினைவு கூறவும் தமது அன்புக்குரியவர்களுக்காக அமைதியான முறையில் ஒன்று கூடி தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைக்கு அதிகார தரப்பினர் மதிப்பளிக்க வேண்டும். யுத்தத்தில் இரு தரப்புகளிலிருந்து சர்வதேச சட்டங்களுக்கு அமையவும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதநேய சட்டங்களை மீறும் வகையிலான குற்றங்கள் புரியப்பட்டுள்ளமை தொடர்பில் போதியளவு ஆதாரங்கள் காணப்படுகின்றமையை ஐக்கிய நாடுகளின் விசாரணைகள் இனம் கண்டுள்ள போதிலும் அவ்வாறான பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் பக்கசார்பற்ற அல்லது சுயாதீனமான தேசிய விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் எவ்விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்துடன் யுத்தத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் எஞ்சியுள்ள அங்கத்தவர்கள் தமது அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடிய வண்ணம் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கான நீதியை நீண்ட காலமாக தேடுவதை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதில் அளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சிறந்த தீர்வாக அமைந்திருந்த போதிலும் கடந்த 15 வருட கால பகுதியில் பொறுப்பு கூறலுக்காக உள்ளக கட்டமைப்பை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் வெறும் கண் துடைப்புகளாகவே அமைந்திருக்கின்றன. இந்த வாரத்தின் முற்பகுதியில் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் இலங்கையின் பொறுப்பு கூறல் செயற்பாடுகளில் காணப்படும் இடைவெளிகள் காரணமாக இந்த விடயம் தொடர்பான கரைகள் மாறாமல் காணப்படுவதாக வலியுறுத்தப்பட்டது. உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு போன்றவற்றுக்காக இன்றும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கின்றனர். இன்று முள்ளிவாய்க்காலில் நாம் அவர்களுடன் உறுதியாக கைகோர்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை போரின் இறுதி கட்டத்தின் போது குறிப்பாக 2009 மே மாத காலப்பகுதியில் சர்வதேச மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதநேய சட்டங்கள் மீறல்கள் போன்றன பெருமளவில் அதிகரித்திருந்தது. குறிப்பாக போர் நடைபெற்ற பகுதிகளில் சுமார் 3 லட்சம் பொதுமக்கள் மனித கேடயங்களாக அடைபட்டிருந்தனர். இலங்கையின் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிறிய கிராமமான முள்ளிவாய்க்கால் பகுதியில் இலங்கை படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட போர் நடந்ததுடன் ஐக்கிய நாடுகள் மதிப்பீடுகள் பிரகாரம் சுமார் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பகுதியில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல் நிகழ்வில் போரினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஒன்று கூடி போரில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்வதுடன் நீதியையும் பொறுப்பு கூறலையும் வலியுறுத்தி வருகின்றனர். இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இந்த வாரம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. What is happening though is that there is no political will on the part of the Sri Lankan authorities. இன்றைய நாள் இறுதி நாள் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று எங்களை உறவுகளை இழந்தவர்கள் அவர்களை அஞ்சலி செய்கின்ற அடுத்த சொல்லி எடுக்கிறேன். நீங்க பட்டியல் கேறீங்க, நாங்க எங்கட போராட்டம் நிப்பாட்ட மாட்டோம். இல்ல வன்முறையை தூண்ட வேணாம். சரிங்க, அரசரன் அப்ப பட்டி எடுக்கலாம். பட்டியை படி எறீங்க, எல்லாம் எறீங்க. ஜனாதிபதி கியூவா கிசிமா அவுலத் நேதாமா கியூவா நீங்க தான் சொல்றீங்க. ஜனாதிபதி ஒரு சட்டம், போலீஸ் ஒரு சட்டம், அது வேணாம். நாங்க அமைதியா ஒரு போராட்டத்தை செய்யறோம். ஜனாதிபதி நியூஸ் கலந்து நீதி இல்லை, நீதி போராட்டம் வந்து அகிம்சையா செய்யணும். அடையாள போராட்டம்
மூன்று தசாப்த கால போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து 3வது ஆண்டாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்களால் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு வெள்ளபத்தை புகையிரத நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கடற்கரையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மதகுருமார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த வருடம் கொழும்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் சிங்கள ராவை அமைப்பினால் குழப்பம் விளைவிக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் பிற தரப்பினால் இடையூறு ஏற்படுத்தப்படக்கூடும் என்ற சந்தேகம் நிலவியது. அதன்படி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த கடற்கரை பகுதிக்கு அண்மையில் காலையிலேயே போலீசார் குவிக்கப்பட்டனர். அதனை அடுத்து 9:30 மணியளவில் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஈகைச் சுடரேற்றி அதில் வெண்ணிற மலர் தூவி போரில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்தனர். இந்நினைவு கூறல் இடம்பெற்று கொண்டிருந்த தருணத்தில் பிரிதொரு குழு ஒன்று கொடிகளை ஏந்தி கூச்சலிட்டவாறு கடற்கரை பகுதிக்குள் உட்பிரவேசித்து நினைவேந்தல் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்க முற்பட்ட வேளையில் அங்கு குவிக்கப்பட்ட போலீசாரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர்.